உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, நம்பூதிரி ஐயாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். மோலே, நான் அவட நவநாக பூஜைக்கு தான் புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன். அவட எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குல்ல? ஆமா சாமி, எல்லா ஏற்பாடும் இங்க நந்தன் இருக்குது. நீங்க வந்துட்டா பூஜை ஆரம்பிச்சிடலாம். சாமி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பரையூரானே? புரியுது மோலே, நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆகி தான் வர்றேன். சரிங்க சாமி. தம்பி, வழியில எதுக்காகவும் தேவையில்லாம வண்டி நிறுத்தாத. சரிங்க சாமி. சீக்கிரமா போ. தம்பி, என்னாச்சு? சாமி, பூனை குறுக்கால வந்துருச்சு. பூனை குறுக்கால போச்சா? நடக்கிறத பார்த்தா அபசகுணமா இருக்கே. நாராயணி அம்மே, ഇവിടെ എങ്ങനെ പൂണ വന്നിട്ടുണ്ടായിരിക്കും? അപസകുനമായിട്ടുണ്ട്. ശരി, റാണിക്ക് ഫോൺ ചെയ്യാം. ராணி, நம்ம வீட்டுக்கு வர்ற வழியில அபசகுணமான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால பூஜையை நான் என்னோட இடத்துல வச்சு பண்றேன். என் இடத்தோட லொகேஷனை நான் உனக்கு ஷேர் பண்றேன். நீங்க மொத்த குடும்பமும் அங்க வந்துருங்கம்மா. நம்ம பூஜை அங்க வச்சு பண்ணிக்கலாம். என்ன சாமி சொல்றீங்க? பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே நம்ம வீட்ல பண்ணிட்டோமே. ராணி, நான் சொல்றது எல்லாமே உங்களோட நன்மைக்காக மட்டும்தான். அதனால நான் சொல்றத கேளுங்க. உடனே எல்லாரும் கிளம்பி அந்த இடத்துக்கு வாங்க. சரிங்க சாமி. நம்பூதிரி ஏன் திடீர்னு இப்படி சொல்றாரு? சரி, அவர் என்ன சொன்னாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும். എന്റെ നാരായണി അമ്മേ, എല്ലാം നന്നായിട്ട് മുടിയണം. பொம்மி அக்கா, இந்த பூஜை நல்லபடியா முடியணும். அதுக்காக தான் உன்னை நான் இங்க கூட்டின்னு வந்துக்கிறேன். நீங்க என் கூடவே இருந்து இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்க்கா. பொம்மி அக்கா, இம்மா நாளா அந்த இச்சாதாரி நிறைய தொல்லை குத்துச்சு. ஏன், நிறைய நேரத்துல உசுருக்கே ஆபத்து வர வச்சுக்குது. அதுல இருந்தெல்லாம் ஒவ்வொரு தபாவும் தப்பிச்சு வரத்துக்குள்ள உசுறு போய் உசுறு வருதுக்கா. ஒரு பக்கம் தாடிகாரன், இன்னொரு பக்கம் வயிற்றுக்குள்ளார இருக்கிற நம்ம பாப்பா. ஏன் உசுரை பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. இருந்தாலும் இவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கோசரம் தான் நான் போராடினு இருக்கிறேன். ஆனா இப்ப கூட நீயும் என் முன்னால வரலனாலும் ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ இருந்துங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணின்னு உதவி செஞ்சுன்னு தான் இருக்கிறேன்னு நான் நம்புறேன். எனக்கும் இச்சாதாரிக்கும் நடக்கிற இந்த யுத்தத்துல ஏதோ ஒரு சக்தி வந்து என்ன காப்பாத்தின்னு தான் இருந்துச்சு. இன்னைக்கு நான் அந்த இச்சாதாரிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறேன். ஒருவேளை இதுல நான் தோத்துட்டேன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்கும்னு தெரிஞ்சேதான் நான் இதை செய்யறேன். ஆனா இதை தவிர வேற வழி இல்ல. இச்சாதாரிக்கு ஒரு முடிவு கட்டலனா அது கண்டிப்பா சும்மாவே இருக்காது. இது வரைக்கும் ஒவ்வொரு தபாவும் நானும் தப்பிச்சுன்னு வரா மாதிரி இந்த தபாவும் தப்பிப்பனான்னு தெரியாம தான் நான் இந்த யுத்தத்திலேயே இறங்கிக்கிறேன். இதுல உன் துணை எப்பவும் எனக்கு வேணும்க்கா. அந்த ஈசனும் இந்த பார்வதியும் எனக்கு துணை இருப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த யுத்தத்துல நான் என்ன இறங்கி இருக்கிறேங்கிறத விட என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற நம்ம பாப்பா அஷ்டவதானிய நம்பிதான் நான் இதுல இறங்கி இருக்கிறேன். அதான் நான் சொல்றேன், அந்த இச்சாதாரி ஆண்ட இருந்து நான் ஜெயிச்சே ஆகணும் பாப்பா. இது எல்லாத்தையுமே அந்த இச்சாதாரி எங்கிருந்தோ இந்த பாத்துனே தான் இருக்கும். அது லேசுப்பட்ட ஆளே கிடையாது.
அந்த இச்சாதாரி இருக்குதே, அது என்ன குறி வச்சு நிறைய வேலை செய்யும். அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுதான் நான் இந்த போராட்டத்துல ஜெயிக்கணும். அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுக்கா. இந்த போராட்டத்துல நான் இச்சாதாரிய என்னோட கட்டுக்குள்ளார கொண்டு வரணும். அதுக்கு நீதான் என் கூட துணையா நிக்கணும். நீனு ஏதாவது தப்பா நடக்கிற மாதிரி இருந்தா நீ உடனே எனக்கு காட்டி குத்துரு, சரியா? தேவி, ராணி என்ன அழிக்கிறேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்கியிருக்கா. என்ன முழுசா அழிக்கணுங்கிறதுக்காக இந்த நவநாக பூஜையை பண்றா. ஆனா நான் என்னோட சக்தியை பயன்படுத்தி நான் பல உருவங்களை எடுத்து நான் பூஜையை செஞ்சு என்ன அழிக்கணும்னு நினைக்கிற ராணிய கொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, சித்தார்த்தையும் என் கட்டுக்குள்ள கொண்டு வர போறேன். இச்சாதாரி நாகங்களுக்கே உரிதான விசேஷ சக்தியையும் நான் இன்னைக்கு பிரயோகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அந்த விசேஷ சக்தி எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு அறிகுறியா நான் உன் முன்னால படைச்சிருக்கிற இந்த வெள்ளை நிற தும்ப பூக்கள் எல்லாம் நீல நிறமா மாறி காட்டுனா அந்த விசேஷ சக்தியை பயன்படுத்தி ஒரே நேரத்துல பல உருவங்களை எடுக்கும் வல்லமை எனக்கு கிடைக்கும். நீதான் தேவி எனக்கு அருளணும். இச்சாதாரி, உன் வேண்டுதல் படி இன்னும் உனக்கான விசேஷ சக்தி உன்னை வந்து அடையும். அது நீ வேண்டியது போல அந்த தும்பை பூவின் மூலமாக உனக்கு அந்த விசேஷ சக்தி கிடைக்கும். தாயே மானசா தேவி, ரொம்ப நன்றி தாயே. இந்த போராட்டம் முழுக்க முழுக்க இச்சாதாரி சக்திய மனுஷ சக்திக்கு உயர்த்துவதுதான் தாயே. உன்னோட அருள் எனக்கு கொடுத்துட்ட. ஹே ராணி, இன்னைக்கு நீ என்ன அழிக்கிறியா இல்ல நான் உன்னை அழிச்சு சித்தார்த்தை எனக்கானவனா எடுத்துக்க போறேனான்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.